ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல புளிப்பாக இருக்க மாங்காயை வச்சு மாங்காய் ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஊறுகாய் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்ல புளிப்பாக இருக்க 2 மாங்காய் எடுத்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொரவி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெந்தயம் 1 கரண்டி, அரை கரண்டி கடுகு, கட்டு பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு இதை ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ 2 பெரிய மாங்காய்க்கு 1/2 லிட்டர் எண்ணெய் போதும். இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுறணும். கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் வரமிளகாய் தூள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 150 கிராம்லேருந்து 200 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மிளகாத்தூள் வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம சொரவி வச்சுருக்கிற மாங்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலே வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா விட்டுலாம். இது நல்லா உங்களுக்கு வேகும். அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 to 6 கை அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நான் என் கையில். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு கரண்டி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உப்பு நிறையா இருந்தால் தான் ஊறுகாய் எப்போவுமே உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ அதனால் இது நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா கலரி உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா விட்டுறணும். ஏன்னா உப்பு அடுத்த ஸ்டேஜில் கரையாது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை உள்ளே போட்டுக்கலாம். பவுடரையும் உள்ளே போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 200லேருந்து 250 கிராம் சைஸ் உள்ள வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா உள்ளே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கைவிடாமல். ஏன்னா வெல்லம் நல்லா வேகும், அப்போ தான் நுரைச்சி வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் 200 கிராம் எண்ணெய் வெளியில் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்றங்காட்டி கண்டிப்பாக இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.